മുതൽ ഞാൻ വായി നോക്കാൻ മാട്ടേ, പെണ്ണുങ്ങൾക്ക് മെസ്സേജ് അയക്കാൻ മാട്ടേ, പെണ്ണുങ്ങൾക്ക് റിക്വസ്റ്റ് അയക്കാൻ മാട്ടേ, പെണ്ണുങ്ങളെ നോക്കി വെള്ളം ഇറക്കാൻ മാട്ടേ. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அகில் மேகா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகுது. 2024ஆம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகுது. அதுக்கப்புறம் 2 வருஷம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் கப்பலாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வள வந்தாங்க. எந்த அளவுக்கு ஹாப்பியஸ்ட் பர்சன்னா இதுமாரி ஒரு கல்யாண வாழ்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழணும் அப்படின்னு அவங்களோட ரீல்ஸை பார்க்குற எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க வச்சாங்க. அவ்வளோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியான வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்ப ஆகஸ்ட் 9, 2026 அன்னைக்கு மேகான்றவங்க அகில் அவர்கள் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பஸ் டிரைவராக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போகிற மாதிரி அவங்களோட துணிகள் எல்லாம் சூட் கேஸில் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் டிரைவரை கூட ஓடி போகிற மாதிரியான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ன்றது ஒரு லீக் ஆகுது. இது லீக் ஆகின உடனே வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அது மேகாவோட கணவரான அகில் உட்பட அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செம ஷாக். என்னடா இது, நம்ம இவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், இவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் நியூஸ்ன்றது ஸ்ப்ரெட் ஆகுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அகில் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை கூட தரல. ஒரே ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காரு. இந்த அகில் அவர்களோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல இருந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் வரைக்கும் வருமா. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் ஒரு டிரான்ஸ்ஃபராக ஒர்க் பண்ணுறாரு. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்ச ரூபாய் வருமா. மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 லட்ச ரூபாய் இவரோட சேலரின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப மேகா அவர்கள் இது மாதிரி ஓடி போயிட்டாங்க. ஓடி போனதுக்கு அப்புறமா 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுறாங்க, போட்டு டிலீட் பண்ணுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி முடிவெடுத்ததுக்கு மொத்த காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அகில் தான். அகில் அவர்கள் பல பெண்களா கூட தொடர்புல இருந்தார். இதை நான் எத்தனையோ முறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கவே இல்லை. அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுறாங்க. டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா அகில் கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அகில் அவர்கள் ரொம்ப அமைதியாக இருக்காரு. அகிலோட மனைவியான மேகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் டிரைவரை கூட ஓடி பண்ணாங்களா, அவங்களுக்கு இப்போதான் கவர்மெண்ட் ஜாப்ன்றது கிடைச்சிருக்கான். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தாரா கவர்மெண்ட் கீழே. அகிலோட ஃப்ரெண்டான சாய் கிருஷ்ணன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமானவர். இவர்கிட்ட இதை பத்தி கேட்கும் போது அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா எனக்குமே இந்த விஷயத்தை கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ்லாம் இல்லை. மேகா அவர்கள் இதுமாரி முடிவு எடுத்துட்டாங்க, இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் அளிக்குது, நானுமே அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கலங்க வச்ச விஷயம் என்னன்னா, அகில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிருஷ்ணனான ஒரு நண்பர்கிட்ட சொன்ன அந்த விஷயம் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னு நான் படிக்கிறேன். பேசுறவர்கள் பேசட்டும், யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவளை பற்றி தவறாக சொல்ல வேண்டாம். என்ன செய்யணும்னு நினைச்சாலோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கா. அவளுக்கு சரி என்று தோணியதை தான் அவள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கா. பல ஆண்டுகளாக நான் நேசித்த ஒருவரை பற்றி குறை கூறுவதையோ கெட்ட வார்த்தையால பேசுறத கேட்கறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அதனால் சில காலங்கள்ல மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல இருக்கல, இந்த சோசியல் மீடியாவில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறி இருக்காரு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா அதுமே சொன்னதா சொல்லி அகிலோட ஃப்ரெண்டான சாய் கிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நினைச்சு பாருங்க, நம்மளா கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கூட வந்து ஃபியூச்சர் பிளான்லாம் பண்ணி வச்சிருப்போம். அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தனா கூட ஓடி போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்கள பத்தி திட்டதான் தோணும், அது யாருக்கா இருந்தாலுமே சரி. அப்படி இருக்கிறப்ப அகில் என்றவர் இதுமாரியான வார்த்தைகளை சொன்னது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெருந்தன்மைன்றது காமிக்குது. அப்படியே ஆப்போசிட்ல மேகா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை கூட தொடர்பில் இருந்துச்சா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கூட எத்தனையோ முறை வார்னிங் பண்ணியிருக்காங்களாம். அது கேட்காதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்களாம் மேகா அவர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிட்டு ப்ராப்பராக டைவர்ஸ் வாங்கிட்டு வாங்க. எதுக்காக நைட்டில் அதுவும் அவர் தூங்கினதுக்கு அப்புறம் இது மாதிரி வந்துட்டு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக நீங்கள் எக்ஸ்போசர் ஆனதுக்கு அப்புறமா இது மாதிரியான பொய்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்றது தான் எனக்கு புரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.